ஓம் நம சிவாயம் வாழ்க சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அஷ்யஸ்தாயா அஸ்ட்ரோ ஸ்போர்ட்ஸ் ப்ரிடிக்ஷன்ஸ். இந்தியா வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச். ஸோ ஜோதிட கணிப்பு ரீதியாக யாருக்கெல்லாம் ட்ரீம் டீமில் வரதுக்கான அமைப்பு இருக்குது, அதே மாதிரி வெற்றி பெறுவதற்கான அமைப்பு யாருக்கு இருக்குது, ஆருடம் அப்படிங்கிறது இந்த மேட்ச்சில் எப்படி சொல்லுது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மேட்ச் எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சூப்பர் ஸ்பெட்ஸ் பார்க் ஸ்டேடியம் செஞ்சுரியனில் தான் தென்னாப்பிரிக்காவில் இந்த மேட்சுங்கிறது நடக்குது. இந்தியன் டைம் பிரகாரம் 1:30 மணிக்கு ஆரம்பிக்கக்கூடிய மேட்ச், சவுத் ஆஃப்ரிக்கா டைம் பிரகாரம் 10 மணிக்கு காலையில் இந்த மேட்சுங்கிறது ஆரம்பிக்குது. ஏறக்குறைய 5 நாள் இந்த மேட்ச் நடக்கக்கூடிய அமைப்பில், ஜோதிட அமைப்பில் பார்த்தீங்க அப்படின்னா, பௌர்ணமி திதியில் பத்திரை கரணம் ஏறக்குறைய ஒரு 4 நட்சத்திரங்கள் இதில் ட்ராவல் பண்ணுதுங்க. மிருகசீரிசம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம். ஸோ இந்த 4 நட்சத்திரத்தில் யாருக்கான அமைப்பு நல்லா இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. ஸோ இந்த மேட்ச்சில் பார்த்துட்டிங்க அப்படின்னா, கிரிக்பஸ் கொடுக்கக்கூடிய பிளேயர்ஸ் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியன் டீமில் ரோஹித் சர்மா, கேஎல் ராகுல், எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், சுப்மன் கில், விராட் கோலி, சிரேஸ் ஐயர், ரவீந்திர ஜடேஜா, சர்துல் தாக்கூர், ஜாஸ்பிரிட் பும்ரா, முகமது சிராஜ், பிரசித் கிருஷ்ணா, ரவிச்சந்திரன் அஸ்வின், ஸ்ரீஹர் பரத், ஈஸ்வரன் அண்ட் எம் குமார். ஸோ இந்த ஒரு கிரிக்பஸ் பிரகாரம் இவங்க பிளேயிங்கில் வரலாம் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. சவுத் ஆஃப்ரிக்கா டீமில் பார்த்தீங்கன்னா, டிம் பவுமா, வெரியன்னே, எல்கர், எய்டன் மார்க்ரம், டானி டி ஜார்ஜி, பெடிங்கம்ஹம், எம் ஜான்சன், கேஷவ் மகாராஜ், கொய்ட்ஸி, ககிசோ ரபாடா, லுங்கி நிகிடி, கீகான், பீட்டர்சன், வியான் முல்டர், நன்ட்ரே பர்கர், ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ். ஸோ இவங்கெல்லாம் சவுத் ஆஃப்ரிக்கா டீமில் ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கிரிக்பஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டீம் பிரகாரம் யாருக்கு ஜோதிட கணிப்பு ரீதியாக ட்ரீம் டீமில் வரதுக்கான அமைப்பு இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா, ட்ரீம் டீம் பிளேயர்ஸ் கேஎல் ராகுல், ரோஹித் சர்மா, சர்துல் தாக்கூர், டிடி ஜோர்சி, டி பெடிலிங்ஹம், ரவீந்திர ஜடேஜா, ரவிச்சந்திரன் அஸ்வின், ககிசோ ரபாடா, ஜாஸ்பிரிட் பும்ரா, கேஷவ் மகாராஜ் அண்ட் பிரசித் கிருஷ்ணா. ஸோ இந்த ஒரு 11 பேருக்கு நம்மளுடைய ஜோதிட கணிப்பு ரீதியாக ட்ரீம் டீமில் வரதுக்கான அமைப்பு இருக்குது. ஆப்ஷனல் பிளேயர்ஸாக ஸோ யாரை கொண்டு வருவாங்கன்னு மேக்ஸிமம் நமக்கு தெரியாது. திடீர்னு புது பிளேயர்ஸுக்கெல்லாம் கூட வாய்ப்புகள் கொடுக்கலாம். ஸோ நிறைய பேர்த்த உட்கார வைக்கலாம். ஸோ இன்னும் வேணால் நடக்கலாங்க. ஸோ ஆப்ஷனல் பிளேயர்ஸாக யாருக்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்ரீஹர் பரத், லுங்கி நிகிடி, பர்கர், சுப்மன் கில். ஸோ இந்த பேருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 4 பேருக்கு ஆப்ஷனலாக ஓரளவுக்கு நல்லா இருக்குது. ஸோ இந்த ட்ரீம் டீமில் நம்ம முன்னாடி சொன்ன 11 பேரில் யாருக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் ரேஞ்சுக்கு வரதுக்கான அமைப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சர்துல் தாக்கூர், டிடி ஜோர்சி, ரவீந்திர ஜடேஜா, ரவிச்சந்திரன் அஸ்வின் அண்ட் கேஷவ் மகாராஜ். ஸோ இவங்களுக்கெல்லாம் ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ரேஞ்சுக்கு வரதுக்கான அமைப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஏறக்குறைய பார்த்தீங்க அப்படின்னா, வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் மேட்ச்சு ட்ரா ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. சரிங்களா? அதில் ஒரு 20% இந்தியாவுக்கு சாதகமான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. சரிங்களா? ஸோ ஜோதிட கணிப்பு ரீதியாக மேக்ஸிமம் ட்ரா ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. மேபி வெற்றி வாய்ப்பு அப்படின்றத நம்ம எடுத்து பார்க்கும் பொழுது இந்தியாவுக்கு ஃபேவரபுளான மேட்சாக தான் இருக்குது. சரிங்களா? ஸோ இதுதான் வின்னிங் ப்ரெடிக்ஷன்ஸ். ஸோ ஆருடம் அப்படிங்கிறது என்ன சொல்லுது, எப்படி மேட்ச் நடக்கிறதுக்கான அமைப்பு இருக்குது, என்ன நிகழ்வுகள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத ஜோதிட ரீதியாக பார்க்கலாம். சரிங்களா? இந்த மேட்ச்சுங்கிறது பார்த்திங்கன்னா, நமக்கு புதுசாக ஒரு 600 சப்ஸ்கிரைபர்ஸ் பக்கம் அதிகமாக இருக்கிறீங்க. எல்லாருக்குமே என்னுடைய முதல் நன்றி. இப்போ என்னுடைய தொடர்ந்து போன 2 வருஷம் ஐபிஎல்லேருந்து நான் வீடியோ பண்ணிட்டுருக்கேன். இந்த ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுத்துட்ருக்கோம். ஸோ மேக்ஸிமம் பழைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம எப்படி ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்றது. நம்ம சொல்லக்கூடிய ட்ரீம் டீமுங்கிறது ஒரு மெத்தட். அதேமாதிரி வின்னிங் ப்ரெடிக்ஷன்ஸ் அப்படிங்கிறது ஒரு மெத்தட். அதேமாதிரி ஆருடம் அப்படிங்கிறது டோட்டலாக வேறு மெத்தட். ஸோ பல ஜோதிட முறைகளை பயன்படுத்தி தான் நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுக்குறோம். ஸோ
அதில உங்களுக்கு எது ஃபேவரபுளா இருக்கோ, உங்களுடைய மைண்ட் செட்டுக்கு எது கரெக்ட்டா வருதோ, அதுக்கேத்த மாரி நீங்க எடுத்து ப்ளே பண்ணலாம். இப்போ ஆருடம் வச்சு கூட ஒரு ட்ரீம் டீம்ங்கிறத மேக் பண்ணி நெறைய பேரு வெற்றி பெற்றிருக்கிறாங்க. நமக்கு ஃபோன் பண்ணியும் சரிங்களா, நமக்கு தகவல WhatsAppலயும் ஷேர் பண்ணியிருக்காங்க. வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா, அதனால வந்து உங்களுக்கு எது உங்களுக்கு செட் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு, அதுக்கேத்த மாரி டீம் மேக் பண்ணுங்க. கண்டிப்பா வெற்றி பெறலாம். சரிங்களா? ஸோ ஆர்டம் அப்படிங்கிறது எப்படி இருக்கு ஜோதிட கணிப்பு ரீதியா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆர்டம் சொல்லக்கூடிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து லோ ஸ்கோரிங் கேமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சவுத் ஆஃப்ரிக்கா வந்து மேபி ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் கூட இருக்கு. அப்படிங்கிற மாரி ஆர்டம் சொல்லுது. அதுவும் இல்லாம வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து ஒரு இந்தியா ஃபேவரபிள் மேட்ச்சா இருக்கும் அப்படின்ற அளவுக்கு இருக்குங்க. அதே மாரி 2 பவுலர்ஸ் வந்து 8+ விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாரி வந்து பார்த்தீங்க அப்டின்னா, 1 ஆல் ரவுண்டர் வந்து 100+ ரன்ஸ் + 3 விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கு ஒரு மேக்ஸிமம் ஒரு அமைப்பு சான்சஸ் வந்து அதிகமா இருக்கு. ஒரு ஆல் ரவுண்டர் வந்து என்ன சொல்றது, ஒட்டுமொத்த டெஸ்ட்டையுமே திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஆல் ரவுண்டருக்கு வாய்ப்பு இருக்கு அப்டிங்கிற அளவுக்கு சொல்லுது. அதே மாரி வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இந்த மேட்ச் ஒரு 5 டேஸ் மேட்ச்சா இருந்தாலுமே ஏறக்குறைய 2 ஆர் 3 டேஸ்ல மேட்ச்ங்கிறது கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ, அப்படின்ற அளவுக்கு ஒன் சைடா இந்தியா டாமினேட் பண்ணி ஜெயிக்கும் அப்படின்ற அளவுக்கும் ஆர்டம் சொல்லுது. பட் வின்னிங் பிரெடிக்ஷன்ஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஏறக்குறைய வந்து ஒரு 60, 40% தான் நமக்கு சான்சஸ் இருக்கு. வின்னிங் பிரெடிக்ஷன் நமக்கு அப்படிதான் வந்திருக்கு. பட் ஆர்டம்ங்கிறது டோட்டலாவே வித்தியாசமா வந்திருக்குங்க. சரிங்களா? ஏன்னா மேக்ஸிமம் அப்படி வராது. ஆனா இந்த தடவ அப்படி வந்திருக்கு. சரிங்களா? இதில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 5 டேஸ் மேட்ச் வந்து ஏறக்குறைய வந்து 2 ஆர் 3 டேஸ்லயே கம்ப்ளீட் ஆயிரும். அப்படின்ற அளவுக்கான அ ஆர்டம் வந்திருக்கு. அதே மாரி வந்து பயங்கரமான ஒரு 2020 மேட்ச் பார்க்குற மாரி ஒரு என்டர்டெயின்மென்ட் அண்ட் வந்து சென்சேஷனல் ஒரு மேட்ச்சா இருக்கும். சரிங்களா? ஒரு ஒரு ஜாலியா எப்படி சொல்றதுன்னா, ஒரு வித்தியாசமான ஒரு டெஸ்ட் மேட்ச் பார்க்கறதுக்கான அமைப்புகள் சான்சஸ் வந்து இருக்கு. அப்படிங்கிற அளவுக்கு அமைப்பு இருக்கு. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சவுத் ஆஃப்ரிக்கன் பேட்ஸ்மேன் 100+ ரன்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ இதுதான் வந்து ஆருடம். சரிங்களா? ஸோ ஜோதிட கணிப்பு ரீதியா நம்ம வரக்கூடிய ப்ரிடிக்ஷன்ஸ் தான் அப்படியே நம்ம குடுக்குறோம். இன்டர்நேஷனல் மேட்சஸ், ஓடிஐ மேட்சஸ்ங்கிறது வேற. 2020 லீக் மேட்சஸ்ங்கிறது வேற. சரிங்களா? ஸோ நெறையா இதில லக்ன அமைப்புகள் மாறும். அதில வந்து அதிக லக்ன அமைப்புகள் மாறாது. அதே மாரி நட்சத்திர அமைப்புகளும் மாறாது. திதி அமைப்புகளும் மாறாது. ஸோ இது ஏன் நம்ம சொல்றோம் அப்டின்னா, 2020 ப்ரிடிக்ஷன்ஸ்ங்கிறது வேற. ஒன் டே ப்ரிடிக்ஷன்ஸ்ங்கிறது வேற. சரிங்களா? அதுவும் இல்லாம அது என்ன டிகிரி அமைப்புல இருக்கு. அதே மாரி எந்த பிளேஸ்ல நடக்குது. இத்தன விஷயங்கள் நம்ம வந்து ஆராய்ந்து பார்த்து தான் ஒரு தீர்வுங்கிறது நமக்கு வர முடியும். சரிங்களா? ஸோ இத ஏன் சொல்றேன் அப்டின்னா, நெறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கலாம். நெறைய மேட்சஸ் நல்லா ஹிட் குடுக்குறீங்க. சில மேட்சஸ் வந்து எல்லா ஜோதிடர்களுமே தவறு செய்றாங்களே அப்டிங்கிறதுக்கு, அவிங்க எல்லாருமே ஒவ்வொரு விதமான ஒரு மெத்தட்ஸ் அஸ்ட்ராலஜிக்கலா நெறையா ஏன்னா வந்து நமக்கு நமக்கு தெரிஞ்சத விட இன்னும் தெரியாம நெறைய பிரெடிக்ஷன்ஸ் முறைகள் எல்லாமே இருக்கு. சரிங்களா? ஸோ அதுல வந்து நெறைய ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இத வந்து அ ஃபாலோ பண்ணிட்டு போவாங்க. ஸோ அப்படிங்கும்போது, அவங்களுடைய பிரெடிக்ஷன்ஸ் அந்த ஒரு சில நேரங்கள்ல தவறுறதுக்கான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பிளேஸஸ் அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நாட்களுக்குடைய இருக்கக்கூடிய அமைப்புகள். ஸோ அது வந்து டோட்டலாவே அவங்க பிரெடிக்ஷன்ஸ்க்கு ஆப்போசிட்டா போறனால தான், வித்தியாசமான ஒரு முடிவுகள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சரிங்களா? ஸோ ஜோதிட கணிப்பு ரீதியா நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய மேட்சஸ் குடுத்துருக்கோம். இப்ப வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, அ T20 பிளாஸ்ட், பிக் பாஸ் லீக்குக்கும் நம்ம பிரெடிக்ஷன்ஸ் குடுத்துட்டுருக்கோம். டெலிகிராம் சேனல்ல. சரிங்களா? ஸோ புதுசா வந்து ஒரு 600, 700 பேர்கிட்ட வந்திருக்கிறீங்க. அவங்களுக்கு மிக்க நன்றி. அதே மாரி பிக் பாஸ் லீக்குக்கு வின்னிங் பிரெடிக்ஷன்ஸ் வேணும். சில டைம் வந்து நானு ஒரு ட்ரீம் டீம் கூட அதில அனுப்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ வந்து பிரெடிக்ஷன்ஸ் குடுத்துட்டுருக்கோம். டெலிகிராம் சேனல்ல. யாருக்கெல்லாம் ட்ரேடிங் பண்ணக்கூடிய அமைப்புல இருக்கிறீங்களோ, அவைங்க எல்லாமே வந்து டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணி நீங்க வெற்றி பெறுவதற்கான அமைப்ப யாருங்கிறத நீங்க வாங்கிக்கலாம். சரிங்களா? ஸோ இதுதான் நம்மளுடைய இன்னைக்கான ஒரு கணிப்பு இந்தியா வெர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா டெஸ்ட் மேட்ச்ல. ஸோ எப்படி மேட்ச் போகுது அப்படிங்கிறதுல பார்க்கறதுக்கு நமக்கு ஒரு ஆர்வமா இருக்கும். அதேமாரி ரோஹித் சர்மா ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறோம். அவரு நெறைய ரோஹித் சர்மா ரசிகர்கள்லாம் ஒரு அதிருப்தியில இருந்தாலும், இப்ப வந்து அவரு வந்து ஒரு ப்ளே பண்றது வந்து ஆ கண்டிப்பா நம்மளுக்கு எல்லாருக்குமே ஒரு ஸ்போர்ட்ஸ் கிரிக்கெட்ட லவ் பண்ணக்கூடிய எல்லாத்துக்குமே அது ஒரு ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வா இருக்கும். சரிங்களா? ஸோ நம்ம முழுக்க முழுக்க குடுக்குறது எல்லாமே ஜோதிடத்த மைய வச்சு தான் நம்ம குடுக்குறோம். எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியும் ஃபாலோ பண்றதில்ல. நெறைய மேட்சஸ் மோஸ்ட் ஃபேவரபிளா ஆ இருக்கக்கூடிய அதாவது இந்தியா, ஆஸ்திரேலியா அப்படிங்கிற ஒரு மேட்சஸ்
கூட நம்ம ஆப்போசிட்டாக நிறையா இடங்கள்ல வந்து நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் வின்னிங் ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். காரணம் என்னென்னா, நமக்கு என்ன ஜோதிட ரீதியாக வருதோ அதை மட்டும்தான் நம்ம ஃபாலோ பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இப்போ T20 பிக் பேஷ் லீக்கில் கூட நம்ம வந்து ஓரளவுக்கு ஒரு 2 மேட்ச் என்னமோ வந்து நமக்கு வெற்றி இல்லை. ஒரு மேட்ச் ஸ்கிப் பண்ணோம். மீதி எல்லா மேட்சுமே நம்ம வந்து வெற்றியை கொடுத்துட்ருக்குறோம். போன மேட்சும் கரெக்டான வெற்றி நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ தொடர்ந்து கண்டிப்பாக வெற்றி நிறையா கொடுப்போம். சரிங்களா? பிக் பேஷ் லீக்குக்கு யாருக்கு ப்ரிடிக்ஷன்ஸ் வேணுமோ கண்டிப்பாக டெலிகிராம் சேனலுக்கு வாங்க. இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். அதே மாதிரி மெயின் சேனலோடைய டிஸ்கிரிப்ஷன்லையும் நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்க் இருக்குது. உங்களுடைய ஆதரவு எனக்கு கண்டிப்பாக எப்பயுமே வேணும் நண்பர்களே. நிறைய பேர் வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தீங்க. T20 பிளாஸ்ட்டுக்கும் நிறைய பேர் விஷ் பண்ணீங்க. எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. சரிங்களா? தொடர்ந்து பயணிப்போம் நண்பர்களே. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.